ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடியிருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே எந்த விதமான இடையூறும் வந்து விடாதபடிக்கு, எந்த விதமான இச்சைகள் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் பொல்லாத உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை நடத்த வேண்டும். ஓடுகிற ஓட்டத்திலே புதுமையோடு ஓட தேவன் கிருபை தர வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 9 24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஏனென்றால் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்துருவான் பல தடை கற்களை நம்முடைய பாதையிலே அவன் கொண்டு வர அவன் முயற்சிக்கிறான். ஆனாலும் அவன் தான் தோற்று போவான். ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் பொறுமையோடு கூட ஓட தேவன் நமக்கு உதவி செய்வார். அருமையானவர்களே, நம்ம ஓடுகிற ஓட்டத்துல எந்த தடை கற்கள் வராதபடி, தடைகளை தாண்டி செல்ல தேவன் நமக்கு கிருபை அளிக்கும்படிக்காய் நாம் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நிமிடமும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் எப்படிப்பட்டதான வழிகளிலே ஓட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6 16 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அருமையானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற நாம் தேவனுடைய சமூகத்திலே பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீன் கோத்திரத்தை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து தான் அவர் இப்படியாக சொல்லுகிறார். பென்யமீனரை பார்த்து அவர் சொல்லுகிறார், முதல் வசனத்துல, பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமில் நடுவில் இருந்து ஏகமாய் கூடியோடி தெக்கோவாவில் எக்காலம் ஊதி பெத்ரோமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரம் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது.
செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன் என்று சொல்லி அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, சீயோன் வாசிகளைத்தான், சீயோனுக்கு செல்லுகிற தெய்வ பிள்ளைகளைத்தான், சீயோன் வாசிகளுக்காக இருப்பதாகத்தான் கூட்டி பிடிக்கிறான் சத்துருவானவன். ஆகவே நாம் தெய்வ சமூகத்திலே அதிகமாக பாரம் எடுத்து பாரத்தோடு நாம் செபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான எல்லா தடைக்கற்களையும் தேவன் மாற்றும்படிக்காய் ஆண்டவருடைய கருத்திலே தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினம் ஒவ்வொரு நிமிடமும் அவர் தான் நம்ம நடத்த வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் செல்லுகிற பாதை தேவனுடைய சமூகத்துக்கு அழகாக வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே அங்க 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களே, என் ஜனங்களும் என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செத்தனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவர்களை பூர்வ பாதைகளாக்கிய அவர்களுடைய வழிகளில் இருந்து எட்டரும்படி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் ஜனங்களோ என்று சொல்லி அவர் சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளைத்தான் அவன் குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் சத்துருவானவன். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது தேவனுடைய சமூகம் தான் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். தேவனுடைய சமூகம் இந்த கால வேளையிலே தேவ சமூகம் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையில அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து செப்பிப்போம். இயேசுவே, என்னை நல்ல வழியில் நடத்துங்க, பூர்வமான பாதையில என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் சத்துருவானு கெச்சிக்கிற சிங்கம் போல காணப்படுகிறார். அவளை ஜெயிக்கத்தக்கதான வல்லமையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஓட வேண்டிய வழி 2வது வழி என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டது ஜீவ வழி என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசுவை சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக நான் ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் ஜீவனுக்கு செல்லுகிற வழிக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது, வேற வழியாக தேவ சமூகத்திற்கு கடந்து வரவே முடியாது. ஆகவே நாம் பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி நாம் பந்தய சாலையில ஒழுங்கான பாதைகளிலே, கரெக்டான பாதைகளிலே செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்தள்ள வேண்டும். ஜீவ வழி என்று சொல்லும் பொழுது நீதிமொழியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கட்டளையே விளக்கு, தேவன் கொடுக்கிற கட்டளைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டு அந்த வெளிச்சத்திலே நாம் செல்லும் பொழுது நாம் இடறி போக மாட்டோம். நாம் கண்டிப்பாக இடறி போக மாட்டோம். ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, அந்த கர்த்தருடைய கட்டளையின்படி முன் செல்லும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இருளே நடந்தாலும் நம்முடைய பாதங்கள் இடறி போகாது. கர்த்தருடைய கட்டளை விளக்காக இருக்கிறது. வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களிலே சத்துருவான எப்படியாவது நம்மை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்து நாம் முன் செல்வோம். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழியின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கட்டளையை எதிர்க்கிறவனோ மோசம் போகிறான்.
அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவ கட்டளையை வெறுக்கிறவன் இன்னைக்கு கட்டளை என்று சொல்லும் பொழுது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவ கட்டளைக்கு மீறின இஸ்ரவேலர்களுடைய நிலைமையை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நாம் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், கர்த்தருடைய பணிகளை ஈடுபடுகிறதான பிள்ளைகள், கர்த்தருடைய பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதான கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்ல தேவ மகிமை நம்ம மேலே உதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிச்சம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு பாதைகளுக்கு தீபமாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் செவி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க தேவன் நமக்கு கிருபை தந்தரும்படிக்கு நாங்கள் அவர் நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த உன்னதமான வழியிலே, அந்த உன்னதத்தை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான் அந்த ஜீவ வழியை நாம் கடைபிடித்து செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பந்தய பொருளாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த சொர்க்க ராஜ்யத்தை நமக்கு தந்தள்ளுவார். மூன்றாவதாக நாம பார்க்கும் பொழுது, முதல்ல பூர்வ பாதை எது என்று விசாரித்து நடக்க வேண்டும். இரண்டாவது ஜீவ வழியிலே, ஜீவ பாதையிலே நாம் செல்ல வேண்டும். மூன்றாவதாக நெருக்கமான வழி என்று சொல்லி நெருக்கமான வழி எது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த இடுக்கமான வாசல் வழியாக செல்லக்கூடிய பிள்ளைகள் சிலர் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாயிருக்கிறது, அந்த விசாலமான வழியிலே செல்லுகிற பிள்ளைகள் அநேகர். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை முன்குறித்து, நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து வைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க தேவன் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, ஒரு சிலர் தான் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமாக இருக்கிறபடினாலே, அதனுடைய வழி நெருக்கமாக இருக்கிறபடினாலே அதன் வழியாக செல்லுகிறவர்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் அந்த சில காரியங்களை கடைபிடிப்பதில்லை, கஷ்டமாக இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலையும் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு நிந்தனைகள், அவமானங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அந்த நெருக்கமான வழியிலே கடந்து செல்ல தேவன் உதவி செய்கிறார். இந்த காலை நேரத்திலே தொடர்ந்து அந்த ஊழியத்தின் பாதையிலே நம்மை நடத்தும்படிக்காய், ஆண்டவரே, நான் பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னை சரியான வழியிலே நடத்துங்க, என்னை பூர்வ பாதையிலே நடத்துங்க, ஜீவ வழியிலே நடத்துங்க, நெருக்கமான வழியிலையும் கூட என்னோடு கூட இருந்து என்னை நடத்துங்கப்பா. எனக்கு வருகிற எல்லா நெருக்கங்களையும் தாண்டி சொல்ல எனக்கு கிருபைத்தார், எனக்கு பலன்தார் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை விவேகத்தை தந்து நீர் என்னை நடத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி
நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்டதான வழிகளிலே நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தேவனுடைய பந்தை பொருளாக்கிய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக கடைசியாக உபத்திரவத்தின் வழி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அநேக உபத்திரவத்தின் வழிகள் நமக்கு நேரிடும். இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாக நமக்கு எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சில நேரத்துல பலவிதமான சோர்வுகள் கூட வந்து விடுகிறது. இருந்தாலும் கர்த்தர் நம்மை அந்த பலவீன நேரத்துல, அந்த சோர்வான நேரத்துல அவர் தாமே நம்மை தாங்கி அவர் வழிநடத்தி வருகிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, எசப்பா, நான் பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பந்தய சாலையிலே ஓடுகிறதான நான் மிக பொறுமையோடு இச்சையடக்கத்தோடு கூட பூர்வ பாதையிலே செல்ல எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜீவ பாதையிலே செல்ல கிருபை தார். நெருக்கமான பாதையிலே செல்ல கிருபை தார். உபத்திரவத்தின் பாதையிலே செல்லும் பொழுது கூட எனக்கு கிருபை தந்து நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக நம்மை நடத்தி அவர் நம்மை சந்தோஷத்துக்கு நேராக அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.